சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ரோகிணி மனோஜுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2வது கல்யாணம் நமக்கு தெரியாமையே அப்படின்னு கோவமா அங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பாட்டி வந்து, ஆமா இந்த பொண்ணு யாரு? இங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணுது? அப்படின்னு கேட்கறதுக்கு அப்புறம் யாருக்கும் ஒண்ணுமே புரியவே இல்ல. என்ன நம்மள பாட்டி யாருன்னு கேட்குதே அப்படின்னு ரோகிணிக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற கூட்டமெல்லாம் விலகுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம முத்துவும் மீனாவும் ஸ்ருதியும் ரவியும் மாப்பிள்ளை கோலத்துல உட்காந்துருக்கிறாங்க. ரோகிணிக்கே ஒண்ணுமே புரியவே இல்லை. இவங்க எதுக்கு கல்யாண கோலத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு மண்டை குழம்பி போயிடுச்சு நம்ம ரோகிணிக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஸ்வேதாவும் வித்யாவும் ரோகிணியை தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை, நானும் இந்த வீட்டு மருமக தானே அப்படின்னு ரோகிணி சொல்ல விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இருந்தாலும் அங்க எதுவுமே பண்ண முடியாது இல்லையா பாட்டி இருக்கிறதுனால. அப்படியே விஜய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சிருச்சுல, ரோகிணி அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மனோஜை நான் விரும்புகிறேன், நாங்கள் காதலிக்கிறோம், எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி உடனே இன்னொரு தாலியை அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஏதோ சொல்லி தள்ளி வச்சிடுறாங்க கல்யாணத்தை. அதாவது நம்ம ரோகிணி மனோஜ் கல்யாணத்தை தள்ளி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, முத்துவுக்கும் மீனாவுக்கும் இதே மாதிரி நம்ம ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த கல்யாண வெட்டிங்கை ரோகிணியும் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் ரோகிணி இதை வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. பாட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தானே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க நம்ம பாட்டி. இதை கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, பாட்டிக்கு தான் பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு இல்லையா. ஸோ பாட்டிக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மனோஜை வச்சு எல்லா வேலையும் பார்க்க சொல்கிறாங்க. கட்டில் அலங்காரம் பண்ணுறது இது எல்லாமே மனோஜ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. மனோஜ் வேண்டாம் விருப்பம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.